ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 500 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாக இருக்கக்கூடிய ராஜ யோகங்களை பற்றியும், அந்த ராஜயோகத்தின் மூலமாக என்னென்ன ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றத்தால் எல்லா ராசியினருக்குமே பார்த்திங்கன்னா தாக்கமானது ஏற்படும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும். அந்த வகையில் வேத சாஸ்திரங்களினுடைய ஜோதிடத்தின்படி பார்க்கையில் கிரகங்களுடைய மாற்றத்தால் ஒரு சில ராசிகளுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. அதாவது தற்போது 500 ஆண்டுகளுக்கு பிறகு 5 விதமான ராஜயோகங்களானது உருவாகி இருக்கு. இந்த 5 ராஜயோகங்களிலுமே வலிமையான ஒரு ராஜயோகம் அப்படின்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் இணையக்கூடிய விதத்தில் உருவாகிற புதாத்திய ராஜயோகம் தான். இதனால் எந்தெந்த ராசிக்காரங்க நல்ல பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் உருவாக இருக்கக்கூடிய 5 முக்கியமான ராஜ யோகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய யோகங்கள் காணப்படுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா கிரக மாற்றங்கள் தான். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே புதன் பகவான் 3 முறை பயிற்சியாகிறாரு. மேலும் சுமார் பல வருடங்களுக்கு பிறகு மிதுனத்தில் தன்னுடைய ஆட்சியை அமைக்கக்கூடிய புதன் பகவானால் புதாத்திய ராஜயோகமானது ஏற்பட போகுது. இந்த புதாத்திய ராஜயோகம் அப்படிங்கிறது என்னன்னா, புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையினால் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகம். புதன் கிரகம் பார்த்திங்கன்னா சுமார் 27 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துக்கும். மேலும் நவ கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் கிரகமானது தன்னுடைய கல்வி, புத்திசாலித்தனம் மற்றும் ஆளுமை ஆகியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய காரணியாக காணப்படுறாரு. அப்படிப்பட்ட இவர் தற்போது மிதுனத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய தருணத்தில் அங்கு சூரியனுடைய சேர்க்கையானது நிகழப்போகுதுங்க. சூரியனுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது. இந்த கிரகங்கள் அனைத்துமே மிதுன ராசியில் சேரக்கூடிய நேரத்தில் உருவாகக்கூடிய ராஜயோகம் தான் இந்த புதாத்திய ராஜயோகம். பொதுவாக புதாத்திய ராஜயோகத்தை அடையக்கூடியவங்க எல்லாருமே தொழிலில், கல்வியில் போன்ற பல விஷயங்கள்ல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவை தொடர்ந்து பாருங்கள். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராஜ யோகங்களில் பார்த்திங்கன்னா நிறைய யோகங்கள் இந்த டைமில் ஏற்படுதுங்க. அதாவது சனி பகவான் கும்பலக்கணத்தில் சஷமகாபுருஷ ராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அதே போல் சுக்கிர பகவான் மிகவும் மங்களகரமான ஒரு கிரகம். இந்த மங்களகரமான கிரகம் மாளவிய ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகுது. இதன் விளைவாக பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையுமே ஏற்பட போகுது. குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் அடைய போகிறாங்க. அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா பல வகைகளில் நமக்கு நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் வாரி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நகர்வுக்குமே ஒவ்வொரு பலன்களானது காணப்படுங்க. அந்த வகையில் தற்போது 500 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ராஜ யோகங்களானது ஏற்பட போகுது. இந்த ராஜ யோகங்கள் ரொம்ப வலிமையானதாக காணப்பட்டாலுமே கூட அவற்றில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த புதாத்திய யோகத்தால் நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது மேசம் ராசி. மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ராஜயோகத்தால் ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை தாங்க பெற போகிறீங்க. அதாவது உங்களுடைய தொழிலில், வேலையில், எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதனோட சமூகத்தில் மரியாதையானது அதிகரித்து செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு காணப்படும். அதாவது இதுவரைக்கும் இருந்த நிலையை விட, அதாவது முன்னாடி இருந்த வருமானத்தை விட தற்போது அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. இந்த ஒரு ராஜயோகம் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு ஒரு டாப் பொசிஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பலன்கள் என்னது கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனையும் இப்போ கிடைக்க போகுதுங்க. காரணம் பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னாலே கல்விக்குரிய காரகன். இவரால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படலாம். உங்களுடைய ஆளுமையானது அதிகரிக்கும். இதனோடு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கல்வி ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். புதன் பகவான் கல்வி காரகனாக இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே போல் சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரிய பகவான் அனைத்து விதமான வல்லமைகளையும் வளங்களையும் வாரி கொடுக்கக்கூடியவர். அதாவது செல்வ செழிப்புகளையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக புதாத்திய ராஜயோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் 2வதாக இருக்கக்கூடியது ரிஷபம் ராசி.
ரிஷபம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ராஜ யோகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அதாவது இந்த காலத்தில் உங்களுக்கு உகந்த நேரத்தை நீங்களே உருவாக்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இதுபோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பலனை பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவும் அதிகமாகவே காணப்படும். சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த பஞ்ச ராஜயோகத்தின் பலனாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமானது உருவாக போகுதுங்க. அதாவது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. இது வரைக்கும் வேலை கிடைக்கல, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் நல்லபடியாக விருத்தி அடையும். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி சூப்பராகவே நடக்க ஆரம்பிக்குங்க. புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய 2 கிரகங்களுமே ரொம்பவே அற்புதமான ஒரு கிரகங்கள் தான். காரணம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதே போல் நவ கிரகங்களுடைய இளவரசன் என கூறப்படக்கூடியவர் புதன் பகவான். இப்படி இந்த 2 கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் தான். அதே போல் இந்த 2 கிரகங்களும் இணையக்கூடிய தருணத்தில் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அது இதை விட இன்னும் சிறப்பான ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களும் மிகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக தான் காணப்படுறீங்க. இது வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியானது கிடைக்கல அப்படின்னாலுமே கூட இந்த டைமில் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மேலும் திருமணம் ஆகாதவர்கள் கூட இந்த நேரத்தில் திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக அனைத்து விதமான விஷயங்களையுமே நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க. அதாவது முன்னாடி நீங்கள் செய்து வச்சுருந்த ஏதாவது ஒரு முதலீடு தற்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. அதாவது இந்த நிலையில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். மேலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்பவே நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ராஜ யோகங்களின் காரணமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பம் ராசி. கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ராஜ யோகங்களால் நல்ல ஒரு பலன்களை தாங்க நீங்களும் பெற போகிறீங்க. தொழில் வியாபாரத்துல எல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது இது வரைக்குமே உங்களுடைய தொழிலையோ சரி, வியாபாரத்திலோ சரி, வாழ்க்கையிலோ சரி எவ்வளவோ போட்டிகளானது இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட போட்டிகள் எல்லாமே தற்போது தீர்ந்து உங்களுக்கான வழியானது நல்லபடியாகவே காணப்படும். விளையாட்டு போட்டிகள் மற்றும் கல்வி ரீதியாக நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான வெற்றியானது கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ யோகங்களின் அடிப்படையில் நிதி நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பண வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. நீங்கள் நினைத்த வருமானத்தை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய ஜாக்பாட் அடையக்கூடிய ராசிகளில் கும்பம் ராசி நேயர்களும் ஒருவராக இருக்காங்க. அப்படிப்பட்ட கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வமானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எல்லாம் சாதகமான சூழ்நிலைகளானது காணப்பட போகுதுங்க. போட்டித் தேர்வுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு காணப்படுது. மேலும் முன்னாடி இருந்ததை விட தற்போது நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இனி இருக்காதுங்க. முன்னாடி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களானது இந்த டைமில் ஏற்படும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகம் மிக மிக அற்புதமான ஒரு யோகம். இந்த யோகத்தின் மூலமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை எல்லாம் 3 ராசிக்காரர்களும் பெற போகிறாங்க. இந்த 3 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாகவே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ராஜ யோகங்கள் எல்லாமே மிக முக்கியமான கிரக மாற்றத்தின் மூலமாக மட்டும்தாங்க ஏற்படும். அந்த வகையில் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் மூலமாக ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த போன்ற அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் இந்த 3 ராசிக்காரர்களும் பெற போகிறீங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் யாருடைய ராசியெல்லாம் மேசம், ரிஷபம், கும்பமானது நிறைந்திருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய வீட்டில், குடும்பத்தில் அல்லது உறவினர்கள், நண்பர்கள் இது போன்ற யாருக்காவது இந்த ராசிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஏன்னா இது போன்ற அரிய வாய்ப்புகளும் ராஜயோகங்களும் ஏற்படும் பொழுது நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கான பலன்களும் பல மடங்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களும் அதற்கான பலன்களை அடைய முடியும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனியும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.